உலகத்துல யாரையுமே நம்ப முடியலையே, எந்த சொந்தம் தான் நமக்கு நிலையான சொந்தம்னு எத்தனையோ பேர் குழம்பிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல எந்த சொந்தமும் நமக்கு நிலை இல்லைங்க. எந்த சொந்தமும் உண்மையான சொந்தமும் இல்லைங்க. தாய் தகப்பன் கூட ஒரு காலம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. ஒருவேளை நம்ம இன்சிடென்டா இறந்துட்டோம்னா கூட நம்மளை நினைச்சிட்டு அவங்களோட வாழ்க்கையை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அடுத்து ஒரு மாசமோ 2 மாசமோ ஒரு வருஷமோ நம்மளோட நினைவா இருந்துட்டு கொஞ்ச நேரம் அழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர நம்மளை நினைச்சு அவங்க லைஃப் எல்லாம் அழக போறது இல்லை. நம்மளை நினைச்சு நமக்காக உயிரை கொடுக்க போறது இல்லை. அது 100ல் 1 தான் இருக்கும். மீது எல்லாமே ஒன்று போனா 1 அப்படின்னு வாழ்ற உலகம் தான். யதார்த்தம். 6லையும் சாவு 100லையும் சாவு, அவன் இன்னைக்கு போயிருக்கா நாளைக்கு நாம போக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே தேத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டே போயிட்டே இருப்பாங்க. இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு நம்ம மட்டும்தான் சொந்தம். நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான். அதனால யாருமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழாம நமக்கு நம்மளோட வாழ்க்கை நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு நினைவுகளை நம்ம ஏற்படுத்தி நம்மளால என்னென்ன முடியுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம நாளைக்கு போனாலும் நம்ம பேரை ஒருத்தர் பேசுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம போய் சேர்ந்துடலாங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதல் கூட நம்ம இல்லை அப்படின்னா அழுக மட்டும்தான் செய்யும். ஒரு வருஷத்துல அது இன்னொரு துணையை தேடிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை.